The Seal of God. This message was delivered by Brother William Marion Branham on Friday evening, May 14, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. தேவனுடைய முத்திரை. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 14ஆம் தேதி 1954ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. The Bible says that the mark of God in that day was the baptism of the Holy Ghost. The seal that was on the people to make them different from the others was the baptism of the Holy Ghost. சபையே, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அந்த நாளில் தேவனுடைய முத்திரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று வேதம் கூறுகிறது. ஜனங்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்த அவர்கள் மேல் இருந்த முத்திரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் இருந்தது. அது சரியா? That the Holy Ghost is the seal of God for the people in the last days and for your eternal destination. Amen. Is that right? Then the Holy Ghost was right. புதிய ஏற்பாடு எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவி தேவனுடைய முத்திரை என்று கூறியுள்ளது. இந்த கடைசி நாட்களில் உள்ள ஜனங்களுக்காக உங்களுடைய நித்திய இலக்கை அடைவீர்கள். அது சரியா? அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சரியாக இருந்தார். Now, we had the Methodist age, we had the Baptist age, we had justification, we had sanctification, we had all these things come along. இப்பொழுது நமக்கு மெத்தோடிஸ்ட் காலம் இருந்தது, நமக்கு பாப்டிஸ்ட் காலம் இருந்தது. நாம் நீதிமானாக்கப்படுதலை உடையவர்களாய் இருக்கிறோம். நமக்கு பரிசுத்தமாக்கப்படுதல் இருந்தது. நாம் இந்த காரியங்களை எல்லாம் உடையவர்களாய் இருந்தோம். And right about 40 years ago, the baptism of the Holy Ghost was first known in the United States. Amen. Is that right? About 40 years ago, when people began to receive. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் முதலாக அமெரிக்காவில் கற்றுக்கொள்ளப்பட்டது. அது சரியா? ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனங்கள் பெற்றுக்கொள்ள துவங்கின போது இப்பொழுது அவர்கள் அதை கிருபையின் இரண்டாம் திட்டவட்டமான கிரியை பரிசுத்தமாக்கப்படுதல் என்று அழைக்கின்றனர். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது சரியே. முதலில் ஒரு பாத்திரம் எடுக்கப்பட வேண்டும். அது முழுவதும் சேற்றினால் நிறைந்துள்ளது. அது நீதிமான்களாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அடுத்த காரியம், அது சுத்தம் செய்யப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற வார்த்தை சுத்திகரிக்கப்பட்டு சேவைக்கென்று ஒதுக்கி வைக்கப்படுதல் என்று பொருள்படுகிறது. ஆனால் சேவைக்காக ஒதுக்கி வைத்தல் என்பது நீங்கள் சேவையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல. அப்பொழுது இயேசு, நீங்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாய் இருக்கும் போது நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்றார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்பட்ட உண்மையான பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசியின் மேல் வந்தார். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பாண்டம் சரியானவுடனே அடையாளங்களும் அற்புதங்களும் தங்களை வெளிப்படுத்த துவங்கின. பரிசுத்த ஆவியானவர் அதற்குள் நுழைந்தார். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? நீங்கள் அந்த புட்டியிலிருந்து எண்ணெயை வெளியே கொண்டு வர முடியாது. அங்கே எண்ணெய் இல்லாவிடில் அது எவ்வளவுதான் சுத்தமாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அந்நிய பாஷைகளில் பேசுவதையும் தெய்வீக சுகமளித்தலையும் தேவனுடைய வல்லமைகளையும் ஒன்றுமே இல்லாத ஏதோ ஒன்றிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாது. அப்பொழுது பரிசுத்த ஆவி கொண்டு வரப்பட வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பின்னோக்கி சிந்திப்போம். நாம் சுற்றுமுற்றும் பார்க்கிறோம். கூர்ந்து கவனியுங்கள். முதலாம் உலகப் போரில் ஒரு பெரிய தலைவன் புறப்பட்டு சென்றான்.
உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஒரு உலக யுத்தம். Where was he starting for? Right straight into Germany. What happened? Strange. No one knows to this day how it stopped. Nobody knows. Read the decline of the World War. அவன் எங்கிருந்து புறப்பட்டு சென்றான்? நேராக ஜெர்மனிக்குள். என்ன நடந்தது? வினோதமாக அது எப்படி நின்றது என்பதை இந்நாள் வரையில் யாரும் அறியாதிருந்தனர். யாருக்குமே தெரியாது. உலகப் போரின் வீழ்ச்சியை குறித்து படியுங்கள். Every volume I've read it. There's not one person who thinks it over the order come forth. Surrender. No one knows who give it. Why? ஒவ்வொரு தொகுதியையும் நான் வாசித்திருக்கிறேன். ஒரு நபரும் இல்லை. அவர்கள் அறிந்த ஒரே காரியம் என்னவென்றால் சரணடையுங்கள் என்ற ஒரு ஒழுங்கு உண்டானது. அதை யார் கொடுத்தது என்று யாருக்கும் தெரியாது. ஏன்? Oh God! You're going to call me holy roller anyhow, so I might as well ask my feelings. Look! How thankful I am for the Holy Spirit to be as a platform to reveal. Amen. ஓ தேவனே, நீங்கள் என்னை பரிசுத்த உருளையர் என்று அழைக்கப் போகிறீர்கள். எனவே நான் என்னுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப செயல்படலாம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இங்கே மேடையின் மேல் இருந்து வெளிப்படுத்துவதற்காக நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். Notice. Why? They went forth, everyone coming to the world, slaughter weapons, to utterly slay everything in the world's war. But all of a sudden, it stopped. கவனியுங்கள், கவனியுங்கள். அவைகள் புறப்பட்டு சென்றது. ஒவ்வொரு காற்றும் உலகத்தின் மேல் வந்து நவீன ஆயுதங்கள் ஒரு உலகப் போரில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் முற்றிலுமாக அடித்து போடுகின்றன. ஆனால் திடீரென்று அது நின்று விட்டது. Revelation, the 7th chapter, said, I saw the 4 angels coming down with the slaughtering weapons, and there was a man coming from the east, having the seal of the living God, said, Hold! Amen. The 4 winds. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4 தூதர்கள் தங்களுடைய சங்கார ஆயுதங்களோடு வருகிறதை நான் கண்டேன். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடையவனாய் வந்து 4 திசைகளையும் பிடித்திருக்க கூறினான். Why? The Jews ain't in the right place yet. Right. The Jews ain't in the right place. That's God's calendar. He told them where they would be standing on it. அதை பிடித்துக்கொள். ஏன்? யூதர்கள் இன்னும் சரியான இடத்தில் இல்லை. மகிமை, யூதர்கள் சரியான இடத்தில் இல்லை. அதுதான் தேவனுடைய நாட்காட்டி. அக்கறையில் அவர்கள் எங்கே நின்று கொண்டிருப்பார்கள் என்று அவர் அவர்களிடம் கூறினார். He said, when you see the fig tree putting forth branches, know the time is nigh. And when you see the Jews returning to Palestine, know the time is nigh. This generation will not pass out till all things be fulfilled. அவர் அத்திமரத்தில் இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்றார். யூதர்கள் பாலஸ்தீனாவிற்கு திரும்பி வருவதை நீங்கள் காணும் போது நேரம் சமீபமாய் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சகலமும் நிறைவேறும் அளவும் இந்த சந்ததி ஒழிந்து போகாது. And brother, in the last 7 years is the first time that the Jewish flag has ever flown in 2,000 years over Jerusalem. Amen. Yes, 2,500 years. Yeah. Amen. The Jews wasn't right there. They said, hold. சகோதரனே, கடந்த 7 ஆண்டுகளில் யூத கொடியானது முதன்முறையாக பறக்கவிடப்பட்டுள்ளது. 2000 வருடங்களில் எருசலேமின் மேல், ஆம், 2500 ஆண்டுகள், ஆமேன். யூதர்கள் அது செய்யப்படக்கூடிய இடத்தில் சரியாக இருக்கவில்லை. ஆனால் அவர் பிடித்துக்கொள், பிடித்துக்கொள் என்றார். Why hold? What? There were some Gentiles yet between the age of Wesley and the age of Pentecost had to come in. ஏன் ஏன் பிடித்துக் கொள்வாயா? கவனியுங்கள். வெஸ்லியின் காலத்திற்கும் பெந்தேகோஸ்தேயின் காலத்திற்கும் இடையில் இன்னும் சில புறஜாதிகள் உள்ளே வர வேண்டியதாயிருந்தது. Before Pentecost went into the Laodicean church age, there was an open door set before the church. Amen. Open door to whosoever will, let him come and drink of the cup of the Lord of life freely. பெந்தேகோஸ்தேயினர் லவோதிக்கேயா சபை காலத்திற்குள் செல்வதற்கு முன்பு சபைக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டது. விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பானம் பண்ணும்படிக்கு திறந்த வாசல். Open door set. Hallelujah. திறந்த வாசல் வைக்கப்பட்டது. ஓ என்னே! அவர் அதை பற்றிக் கொள்ளுங்கள் என்றார். ஏன்? Jesus said a man went out and he worked. And another man went out another hour and he worked. Another man went out and worked. And one man went out the 11th hour. இயேசு ஒரு மனிதன் புறப்பட்டு சென்று வேலை செய்தான். வேறொரு மணி நேரத்தில் மற்றொரு மனிதன் வெளியே சென்று அவன் வேலை செய்தான். மற்றொரு மனிதன் வெளியே சென்று வேலை செய்தான். 11ஆம் மணி நேரத்தில் ஒரு மனிதன் புறப்பட்டு சென்றான். And when he
stopped at the 11th hour. He gave every one of them the same portion. The 11th hour. 11ஆம் மணி நேரத்தில் அவர் நின்றபோது அவர் ஒவ்வொருவருக்கும் 11ஆம் மணி நேரத்தில் ஒரே பங்கை கொடுத்தார் என்றார். They wondered why. Why did he got the 11th hour? Everyone coming in. ஏனென்று அவர்கள் வியந்தனர். அவன் ஏன் 11ஆம் மணி வேளையில் ஒவ்வொருவரும் உள்ளே வந்து பெற்ற கூலியை பெற்றான்? Martin Luther's that walked under Luther's dispensation died in grace. The little mother shouting Methodist that died under Wesley's age died in grace. மார்ட்டின் லூத்தர் கிரியை செய்து லூத்தரின் யுகத்தின் கீழ் நடந்து கிருபையில் மரித்தார்கள். சத்தமிட்டுக் கொண்டிருந்த மெத்தோடிஸ்டுகள் வெஸ்லியின் காலத்தில் மரித்து கிருபையில் மரித்தார்கள். We're living in another age, not back there, here. Mother used to go in an ox cart, we go in a model V8 Ford, almost jet propelled. That's right. நாம் வேறொரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே பின்னால் அல்ல, எங்கே தாயார் வழக்கமாக ஒரு மாட்டு வண்டியில் செல்வார். நாங்கள் V8 மாதிரி போர் ஏறக்குறைய ஜெட் விமானத்தில் செல்வோம். அது சரிதான். We're living in a different age altogether. And we're living in a different dispensation. We're living in the day of the restoration of the powers of God. The light came to the Kaiser. Like it did in the beginning, we're living in another age. நாம் முற்றிலும் வித்தியாசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு வித்தியாசமான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய வல்லமை திரும்ப அளிக்கப்படும் நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதியில் அவர்கள் செய்தது போன்றே தேவனுடைய வல்லமையை இங்கே காணலாம். நாம் வேறொரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Don't look back there to Wesley Methodist and all those Baptist Presbyterians. Look here at Jesus Christ. He also is the faith of the Bible. Hallelujah. Oh, glory. வெஸ்லி, மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள் எல்லோரையும் திரும்பி பார்க்காதீர்கள். வேதத்தின் விசுவாசத்தின் ஆக்கியோரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. Now, watching, so hold it until what? The 11th hour people could come in. The last calling of the Gentiles. எப்பொழுது அவரை கவனியுங்கள், அதை பிடித்திருங்கள் என்றார். எப்பொழுது வரையில்? என்ன? 11ஆம் மணி வேளையில் உள்ள ஜனங்கள் புறஜாதியாரின் கடைசி அழைப்பாக உள்ளே வர முடியும் வரை. Mother worked there, dad and them worked there, grandmother worked back there. This is our age, 11th hour. That world war stops on the 11th month in the year, the 11th day of the month, the 11th hour in the day. அம்மா அங்கே பணிபுரிந்தாள். தகப்பனாரும் மற்றவர்களும் இங்கே பணிபுரிந்தனர். அங்கே பாட்டி பணிபுரிந்தாள். இது நம்முடைய காலம். 11ஆம் மணி நேரம். அந்த உலகப்போர் வருடத்தில் 11ஆம் மாதம். அந்த மாதத்தின் 11ஆம் தேதி அந்நாளின் 11ஆம் மணி நேரத்தில் நின்றது. And 11th minute in the hour, that the 11th hour people might come in what? Receive the same baptism of the Holy Ghost as they did back here in the beginning. அந்த மணி நேரத்தில் 11ஆம் நிமிடத்தில், அதாவது 11ஆம் மணி வேளையின் மக்கள் உள்ளே வரும்படியாக என்ன? ஆதியிலே அவர்கள் இங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டனர். To bring out the power and the resurrection of the Holy Ghost. Signs and wonders. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் உயிர்த்தெழுதலையும் அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் திரும்ப கொண்டு வருவதற்காகவே. What is it? The warriors are struggling here, struggling there, struggling here, struggling there, trying to, the atomic bombs and everything else are being built up, but they can't do it. Hallelujah. அது என்ன? யுத்தங்கள் எங்கே போராடி கொண்டிருக்கின்றன, அங்கே போராடி கொண்டிருக்கின்றன, எங்கே போராடி கொண்டிருக்கின்றன, அங்கே போராடி கொண்டிருக்கின்றன, முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. அணுகுண்டுகள் மற்றும் மற்றவைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியாது. They can't do it until the Jews get the visitation of the baptism of the Holy Ghost. Amen. Jesus said, "Oh, so we seal the servant, not the bride." யூதர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் வரையில் அவர்களால் அதை செய்ய முடியாது. தூதன், நாங்கள் ஊழியக்காரர்களை முத்திரையிடும் வரைக்கும் இதை பிடித்துக் கொள் என்றான். மணவாட்டி அல்ல. The Gentiles never was a servant. We're sons and daughters. That's the servants, the Jews. Abraham was God's servant. Amen. Hallelujah. Now, thousands times thousands of Jews. புறஜாதிகள் ஒருபோதும் ஒரு ஊழியக்காரன் அல்ல. நாம் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அது ஊழியக்காரர்கள், யூதர்கள். ஆபிரகாம் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்பொழுது லட்சக்கணக்கான யூதர்கள். God hardened Pharaoh's heart to drive him to Palestine. God hardened Hitler's heart, Mussolini's heart, Stalin's heart,
He's driving by force into Palestine, not knowing what he's doing. Working straight in the hands of God. அவர்களை பாலஸ்தீனாவுக்கு துரத்த தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். தேவன் ஹிட்லரின் இருதயத்தையும் முசோலினியின் இருதயத்தையும் ஸ்டாலினின் இருதயத்தையும் கடினப்படுத்தினார். அவன் பலவந்தமாக பாலஸ்தீனாவிற்குள் விரட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியாதவனாய் தேவனுடைய கரங்களில் சரியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த 144,000 பேர் அங்கே அப்பால் நிற்பார்கள். இந்நாட்களில் ஒன்றில் தெய்வீக பரிசுத்தமான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசி அங்கே அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் செல்வார். அந்த யூதர்கள் அதைத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுவார்கள். ஆமையா, தேவன் 144,000 யூதர்களுக்கு அபிஷேகம் அளிப்பார். எடுத்துக் கொள்ளப்படுதல் வரும். புறஜாதி கால முடிவடையும். அணுகுண்டு வெடித்து உலகத்தையே ஆட்கொள்ளும். புறஜாதி சபையானது தேவனுடைய பிரசனத்தில் அங்கே நிற்கும்படி எடுத்துக் கொள்ளப்படும். மகா உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்த இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தனர். அவர்கள் தேவனுக்கு முன்பாக கரைதேற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். மிருகத்தின் முத்திரை, சங்கம், சபைகள், கத்தோலிக்கம் யாவும் ஒன்றாக பிணைக்கப்பட்டு குழப்பத்திற்குள் செல்கின்றன. மீதியானவர்கள் பரிசுத்த ஆவியின் மனவாட்டி. இன்றைக்கு அந்நிய பாஷைகளில் பேசி சிரிக்கிற ஜனங்களையும், தெய்வீக சுகமளித்தலை குறித்து சிரிக்கிறவர்களையும், தீர்க்க தரிசனத்தை குறித்து நகைத்துக் கொண்டிருக்கிறவர்களையும், ஆவியின் வெளிப்படுத்தலை பார்த்து நகைக்கின்றவர்களையும், எங்கே அந்த யூதர்களை ஆதிக்கம் செய்த அதே ஆவி, பரிசுத்த ஆவியை அங்கே தூஷித்து தெய்வீக நியாயத்தீர்ப்பின் கீழ் மரித்தனர். இந்த ஐக்கிய நாடுகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கீழ் தெய்வீக நியாயத்தீர்ப்புக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்டனம் செய்து, கேலி செய்து, புறக்கணித்து விட்டு நம்மை பரிசுத்த உருளைகள் என்றும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தினாலும் அழைக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தெய்வீக நியாயத்தீர்ப்பை ஊற்றும் வேளையானது இங்குள்ளது. ஆமென். The only safe place there is today is in Christ Jesus. Hallelujah. ஆயத்தமாகுங்கள். இன்றைக்கு அங்கே உள்ள ஒரே பாதுகாப்பான இடம் கிறிஸ்து இயேசுவில் மாத்திரமே உள்ளது. God bless you. If you're not in, press till you get in. Those that are in Christ Jesus will God bring with him in the second coming. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உள்ளே இருக்கவில்லை என்றால் நீங்கள் உள்ளே வரும் வரை நெருங்கி முன்னேறுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களை தேவன் இரண்டாம் வருகையில் அவரோடு கொண்டு வருவார். Without the seal of God, which is the baptism of the Holy Ghost, confederation of apostasy is the mark of the beast. That thus saith the Lord. Oh, hallelujah. See what I mean? பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய தேவனுடைய முத்திரை இல்லாமல் விசுவாச துரோகத்தின் சங்கம் மிருகத்தின் முத்திரையாய் உள்ளது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? But these religious teachers are trying to put on communism when they don't realize it's working right in their own midst. He said that these blind leaders are blind. Yes. He said you have eyes you can't see. ஆனால் இந்த மத போதகர்கள் அதை கம்யூனிசத்தின் மீது வைக்க முயற்சிக்கிறார்கள். அது அவர்களுக்கு மத்தியில் சரியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. அவர் குருடர்களின் பார்வையற்ற தலைவர்களாய் இருப்பார்கள் என்றார். அவர் கண்கள் இருந்தும் காண முடியாது என்றார். That you do in your tradition preach the
doctrine of man, commandments of man making the commandments of God a non-effect? மேலும் நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களில் மனுஷருடைய உபதேசத்தை பேசி மனுஷருடைய கற்பனைகளை உண்டாக்கி தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள். You laugh at the Catholic for setting up their catechism, and your man go right here to some conference or something and decide whether they can receive divine healing or the baptism of the Spirit and these things, and they condemn it and turn it down, and you laugh at the Catholic. கத்தோலிக்கர் தங்களுடைய மத போதனையை அமைப்பதற்காக நீங்கள் அதை பார்த்து நகைப்பீர்கள். உங்களுடைய மனிதர் ஏதோ ஒரு மாநாட்டிற்கு அல்லது ஏதோ ஒன்றுக்கு இங்கே சென்று அவர்கள் தெய்வீக சுகமளித்தலை அல்லது ஆவியின் அபிஷேகம் மற்றும் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று தீர்மானிக்கிறீர்கள். அவர்கள் அதை கண்டித்து அதை புறக்கணிக்கின்றனர். நீங்கள் கத்தோலிக்கரை பார்த்து சிரிக்கிறீர்கள். கத்தோலிக்கரை பார்த்து சிரிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. காரணம், அவள் ஒரு வேசியாக இருந்திருந்தால் அதே சங்கத்தில் நீங்கள் ஒரு வேசி என்று வேதம் கூறியுள்ளது. என் ஜனங்களே, அதன் நடுவிலிருந்து வெளியே வாருங்கள், நீங்கள் பிரிந்து போங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று தேவன் கூறுகிறார். அது உண்மை. I want to know if you people around here believe this gospel and it's been preached and you've seen it signs and wonders and confirmed. ஏன் இந்த பிரணாம் கூடாரத்தினால் நம்முடைய கரைதிரைகளில் இருந்து வெளியே வர முடியவில்லை? எங்குள்ள ஜனங்களாகிய நீங்கள் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அது பிரசங்கிக்கப்பட்டு நீங்கள் அது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்தப்படுவதை கண்டிருக்கிறீர்கள். Then what's the matter around here? Well, I hear there's contentions among you. Well, I hear there's strife. I want you to write out what's the matter. I want to know what's in your heart and lay it on this platform pulpit tomorrow night. கர்த்தர் உரைத்த ஒவ்வொரு காரியமும் நிறைவேறிச்சு. அப்படியானால் உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிருக்கிறது என்றும் சண்டை சச்சரவு உண்டாயிருக்கிறது என்றும் நான் கேள்விப்படும் போது எங்குள்ள காரியம் என்ன, உங்களுக்குள்ள காரியம் என்ன என்றும் உங்களுடைய இதயத்தில் என்ன உள்ளது என்றும் நாளை இரவு இந்த மேடை பிரசங்க பீடத்தின் மேல் வைக்க வேண்டும். இந்த சபையானது ஏன் தேவனுடைய வல்லமையினால் கொண்டு செல்லப்பட முடியாது என்பதையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் நான் காண விரும்புகிறேன். என்ன விஷயம்? உங்களுடைய போதகர் அதை விசுவாசிக்கிறார், நீங்கள் அதை விசுவாசியுங்கள். எனவே இங்கே என்ன தவறு உள்ளது? ஏதோ தவறு உள்ளது. இது உலகத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய வல்லமைகள் அழுகையும் புலம்பலும் தேவனுக்காக தேடுதலும் இரவும் பகலும் அவ்வாறு இருக்க வேண்டிய ஒரு இடமாய் இருக்க வேண்டும். நம்மால் ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இயேசு, நான் விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்றார். நீங்கள் செய்ய மாட்டீர்கள், என்னிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். And you don't know that you are wretched, poor, miserable, blind, and naked, and don't know it. நீங்கள் கூறுவது எனக்கு தெரியும் என்றும் அவர், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், ஒரு குறைவுமற்றவர்கள் என்று சபைகளிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். மேலும் நீ, நான் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை, நாங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனமாய் இருக்கிறோம் என்று கூறுகிறாய். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் தரித்திரனும் பரிதபிக்கப்படத்தக்கவனுமாய் குருடனாயும் நிர்வாணியாயும் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய் என்றார். ஒரு மனிதன் அந்த பிரச்சனையிலிருந்து அதை அறிந்திருந்தால் அவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்வான். ஆனால் நீங்கள் அந்த விதமாக இருக்கும்போது அதை அறியாமல் இருந்தால் இந்த நாளில் உள்ள சபைகள் அந்த விதமாகவே இருக்கும் என்று கிறிஸ்து கூறினார். ஆனால் அதை அறிய மாட்டார்கள்.
என்னுடைய அருமையான அருமையான சகோதரனே, உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தை விழித்தெடுப்புங்கள். உங்களுடைய ஆத்துமாவை அது இருந்த விதமாக ஜெபத்தினால் விழித்தெடும்படி செய்து, கர்த்தராகிய இயேசுவே என்னை பரிசோதித்து பாரும். Let me take inventory tonight before I go to bed and find out what's the matter with me. Amen. I've been professing for years and I don't see these things that Jesus said that He would be with me. These things to go on. I don't see it. What's the matter, Lord Jesus? இன்றிரவு நான் உறங்க செல்வதற்கு முன்பு என்னோடுள்ள காரியம் என்னவென்பதை நான் கண்டறிவதற்கான ஒரு பட்டியலை எடுத்து பார்க்கட்டும். நான் அநேக ஆண்டுகளாக அறிக்கையிட்டு வருகிறேன். இயேசு கூறின இந்த காரியங்களை நான் காணவில்லை. அவர் என்னோடு இருப்பார் என்றும், எந்த காரியங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றும் நான் அதை காணவில்லை. கர்த்தராகிய இயேசுவே காரியம் என்ன? Be honest, be sincere. Come down and talk to Him face to face with a brother. He'll reveal you. He'll tell you. Tear your soul apart and lay it out and say, Lord Jesus, if it cost me my family, if it cost me my life, if it cost my job, if it cost my membership. நேர்மையாக இருங்கள், உண்மையாக இருங்கள். கீழே வந்து ஒரு சகோதரனுடன் நேருக்கு நேர் பேசுவது போல அவரிடம் பேசுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்களுக்கு சொல்லுவார். உங்களுடைய ஆத்மாவை இரண்டாக கிழித்து அதை அங்கேயே கிடத்தவும். கர்த்தராகிய இயேசுவே, இது எனக்கு என்னுடைய குடும்பத்தை கிரயமாக்கி இருந்தாலும், அது என்னுடைய ஜீவனையே விலைக்கு வாங்கினாலும், அது என்னுடைய வேலையை விலைக்கு வாங்கினாலும், அது என்னுடைய அங்கத்தினத்தை விலைக்கு வாங்கினாலும், நகரத்தில் அது என்னுடைய கௌரவத்தை வீணாக்கினாலும், நான் கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியை தெரிந்து கொள்வேன் என்று கூறுங்கள். எப்பொழுது நினைவிருக்கட்டும், இயேசு, வாசல் இடுக்கமாய் உள்ளது, வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது என்றார். Broad is the gate that leads to destruction, and many there be that go in thereat. That's right. He that will lose his life for my sake shall find it. 54ஆம் ஆண்டில் 10 லட்சம் பேர்கள். அழிவுக்கு வழிநடத்துகிற வாசல் அகலமாயிருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது உண்மை. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். He that loves father, mother, sister, brother, anything better than me is not worthy to be called mine. Who will put his hand on the plow and start forward, even turn to look back, not worthy of the time. Brother. தகப்பனையும் தாயையும் சகோதரியையும் சகோதரனையும் அல்லது என்னை விட மேலான எந்த காரியத்திலும் அன்பு கூறுகிறவன் என்னுடையவன் என்று அழைக்கப்பட பாத்திரன் அல்ல. அவன் தன்னுடைய கரத்தை ஒரு கலப்பையின் மேல் வைத்து முன்னோக்கி சென்று பின்னோக்கி பார்க்க கூட நேரிடும். அது தகுதி அல்ல சகோதரனே. One of these days the last Holy Ghost anointed gospel sermon will be preached. One of these days the last gun will fire. One of these days the last song will be sung. இந்நாட்களில் ஒன்றில் கடைசி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற சுவிசேஷ பிரசங்கம் பிரசங்கிக்கப்படும். இந்நாட்களில் ஒன்றில் கடைசி துப்பாக்கி சுடும். இந்நாட்களில் ஒன்றில் கடைசி பாடல் பாடப்படும். One of these days the last prayer will be prayed. One of these days the doors of the tabernacle will be closed for the last time. The Bible will be closed on the pulpit. இந்நாட்களில் ஒன்றில் கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். இந்நாட்களில் ஒன்றில் கூடாரத்தின் கதவுகள் கடைசி முறையாக மூடப்படும். வேதாகமும் பிரசங்க பீடத்தில் மூடப்படும். You'll stand in the presence of God to give an account for what you've heard tonight. Amen. What then? What then? When the great book is opened, what then? When the night comes on record, what then? இன்றிரவு நீங்கள் கேள்விப்பட்டவர்களுக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று கணக்கொப்புவிக்க வேண்டும். அப்பொழுது என்ன? அப்பொழுது என்ன? மகத்தான புத்தகம் திறக்கப்படும் போது அப்பொழுது என்னவாகும்? இன்றிரவு பதிவு செய்யப்படும் போது அப்பொழுது என்னவாகும்? ஓ, அந்த பாடல் கூறுகிறபடி அப்பொழுது என்ன? மகத்தான புத்தகம் திறக்கப்படும் போது அப்பொழுது என்னவாகும்? இன்றைக்கு இரட்சகரை புறக்கணித்தவர்கள் ஒரு காரணத்தை கூறும்படி கேட்கப்படுவீர்கள். அப்படியானால் என்ன? Your parents stood in your way. Your boyfriend stood in your way. Your girlfriend stood in the way. Your church stood in the way. உங்களுடைய வேலை உங்களுடைய வழியில் நின்றது. உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய வழியில் தடையாக நின்றனர். உங்களுடைய ஆண் சிநேகிதன் உங்களுடைய வழியில் நின்றான். உங்களுடைய பெண் சிநேகிதி அதற்கு தடையாக நின்றாள்.
உங்களுடைய சபை அதற்கு தடையாக நின்றது. What then, when the great book is open, what then, when the one that's rejecting this message tonight, you're going to ask to give a reason. What then? What are you going to do about it? You know what the mark of the beast is? You know what the seal of the God is? It's up to you. அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? மிருகத்தின் முத்திரை என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய முத்திரை என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உங்களை பொறுத்தது. May the Lord bless you while we stand. நாங்கள் நிற்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Kind Heavenly Father, let thy mercies and blessings be upon the people. Let thy spirit move, and let thy Holy Ghost shove down upon this people. தயவுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் ஜனங்களின் மேல் இருப்பதாக. உம்முடைய ஆவி அசைவாடட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களின் மேல் இறங்கி வந்து And give to them, Lord, the baptism of the Spirit. May every man and woman and boy and girl here, may they be so carried away tonight by the Holy Spirit. கர்த்தாவே அவர்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை அளிப்பதாக. இங்குள்ள ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் பையனும் பெண்ணும் இன்றிரவு பரிசுத்த ஆவியினால் கொண்டு செல்லப்பட்டு That they'll say, God, take all I got. Take everything that I am. But let me serve you, my Lord. I'll lay aside everything. I'll give up self. I'll give up pride. I'll give up church. I'll give up everything. அதாவது அவர்கள் தேவனே என்னிடமுள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், எனக்குள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் என் கர்த்தாவே, நான் உம்மை சேவிக்கட்டும். நான் எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்கி வைப்பேன். நான் சுயத்தை விட்டு விடுவேன். நான் பெருமையை விட்டு விடுவேன். நான் சபையை விட்டு விடுவேன். நான் எல்லாவற்றையும் விட்டு விடுவேன் என்று கூறுவார்களாக. Now that they have to come out of their church, Lord, but they have to come out of the condition that they're living in. Oh God, send Methodists back to their church on fire to preach the gospel. கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய சபையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அல்ல, ஆனால் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். ஓ தேவனே, அக்கினியோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மெத்தோடிஸ்டுகளை அவர்களுடைய சபைக்கு திரும்ப அனுப்பும். Send Baptists back, send Carmelites back, send Catholics back. Lord God, send someone out of the Branham Tabernacle here, back to the tabernacle here with a meek, humble spirit that will go forth and speak and love and try to get the people in one accord again. பாப்டிஸ்டுகளை திருப்பி அனுப்பும், கேம்லெட்டுகளை திருப்பி அனுப்பும், கத்தோலிக்கர்களை திருப்பி அனுப்பும். தேவனாகிய கர்த்தாவே, இங்குள்ள பிரணாம் குடாரத்திலிருந்து யாரோ ஒருவரை மீண்டும் இங்குள்ள குடாரத்திற்கு அனுப்பும். ஒரு சாந்தமான தாழ்மையான ஆவியோடு புறப்பட்டு சென்று பேசி அன்பு கூர்ந்து ஜனங்களை மீண்டும் ஒரு மனதாக மாற்ற முயற்சிக்க. So the Holy Spirit can come in and use the people. Send great signs and wonders. Anoint every believer. Forgive every sin. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து ஜனங்களை உபயோகிக்க முடியும். மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பும். ஒவ்வொரு விசுவாசியையும் அபிஷேகியும், ஒவ்வொரு பாவத்தையும் மன்னியும். Oh God, we see the signs appearing. We see the fig tree putting forth its bud. We know that the time is near. We see that bomb laying there in the hands of the very man that you said was given to destroy the world. ஓ தேவனே, அடையாளங்கள் தோன்றுவதை நாங்கள் காண்கிறோம். அத்திமரம் துளிர் விடுவதை நாங்கள் காண்கிறோம். காலம் சமீபித்து விட்டது என்பதை நாங்கள் அறிவோம். உலகத்தை அழிக்க நீர் கொடுக்கப்பட்டதாக கூறின அந்த மனிதனின் கரங்களில் அந்த வெடிகுண்டு கிடந்ததை நாங்கள் காண்கிறோம். Oh God, how can we reject any longer? How can we, when you hear your blessed gospel ring out so clearly, hear the Holy Spirit move? ஓ தேவனே, நாங்கள் எப்படி இனிமேல் புறக்கணிக்க முடியும்? எங்களால் எப்படி முடியும்? உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சுவிசேஷம் மிக தெளிவாக ஒலிப்பதை நாங்கள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் அசைவை கேட்டு See, the Holy Spirit gives signs and wonders. Heal the sick, open the blind eyes, restore life to the dead. Great wonders and signs. The gospel being preached by illiterate, ignorant people. பரிசுத்த ஆவியானவர் அளிக்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தி குருடான கண்களை திறக்க, மரித்தோரை உயிர்ப்பிக்க மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுவிசேஷமானது கல்வியறிவற்ற அறியாத ஜனங்களால் பிரசங்கிக்கப்படுகிறதையும் வல்லமையின் கீழ் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கீழ் பிரசங்கிக்கப்படுவதையும் அடையாளங்களும் அற்புதங்களும் சபையை பின்தொடர்வதை காண்போமாக. இன்னும் எவ்வளவு அதிகமாக காண்போமாக. So is it today, Lord. They see
all kinds of signs of wars and troubles and everything. Let them turn back the pages of the good old Bible and see where the milepost is. We're at the end of the age. நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் நீங்கள் என்னுடைய நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்றீர். அல்லேலூயா. கர்த்தாவே, அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. அவர்கள் எல்லா விதமான அடையாளங்களையும் யுத்தங்களையும் தொல்லைகளையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் காண்கிறார்கள். அவர்கள் அருமையான பண்டைய வேதாகமத்தின் பக்கங்களை திருப்பி அந்த மைல்கல் எங்கே உள்ளது என்று பார்க்கட்டும். நாங்கள் காலத்தின் முடிவில் இருக்கிறோம். Oh God, move your spirit upon these people. And as they move from here tonight, may the Holy Ghost move with them. ஓ தேவனே, இந்த ஜனங்களின் மேல் உம்முடைய ஆவியினால் அசைவாடும். இன்றிரவு அவர்கள் இங்கிருந்து நகர்ந்து செல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு அசைவாடுவாராக. And tomorrow night, Lord, when we come down to this great altar call that we're fixing to give, we pray that the altars will be brought full, the prayer rooms will be full. நாளை இரவு கர்த்தாவே, நாங்கள் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிற இந்த மகத்தான பீட அழைப்பிற்கு நாங்கள் வரும்போது பீடங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் ஜெப அறைகள் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். And may Sunday morning, Lord, and Sunday night, we be baptizing the people here according to the Word of God, and may the Holy Ghost be falling upon that water and doing great signs and wonders. Grant it, Father. ஞாயிறு காலை ஆண்டவரே, ஞாயிறு இரவிலே நாங்கள் இங்குள்ள ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி ஞானஸ்தானம் கொடுப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் அந்த தண்ணீரின் மேல் விழுந்து மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. பிதாவே, இதை அருளும். Bless our dear pastor here. Bless the members. Bless the strangers in our gates. May we go home tonight and ponder these things in our heart. Return back tomorrow night rejoicing, bringing with us sheaves. We ask in Jesus Christ's name. Amen. எங்குள்ள எங்களுடைய அருமையான போதகரை ஆசீர்வதியும், அங்கத்தினர்களை ஆசீர்வதியும், எங்கள் வாசலில் உள்ள அந்நியர்களை ஆசீர்வதியும். இன்றிரவு நாங்கள் வீட்டிற்கு சென்று இந்த காரியங்களை எங்களுடைய இருதயத்தில் சிந்தித்து பார்ப்போமாக. நாளை இரவு எங்களோடு கதிர்கட்டுகளை கொண்டு வந்து கலிகூறுவோமாக. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Lord Jesus Christ, bless each one of you. Shake one another's hands. Come back tomorrow night. Bring in your request and what you want and lay it on the pulpit. May God ever anoint you to with you. Amen. God bless. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்குங்கள். நாளை இரவு திரும்பி வந்து உங்களுடைய வேண்டுகோளையும் நீங்கள் விரும்புவதையும் கொண்டு வந்து அதை பிரசங்கப்பீடத்தின் மேல் வையுங்கள். தேவன் உங்களை எப்போதும் அபிஷேகித்து உங்களோடு இருப்பாராக. ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.